அலையும் மனமே சற்று நின்றிடுவாய், வலையொலி கேட்க அமர்ந்திடுவாய், சம்சார கடலை தாண்டிடுவாய், அம்பரத்தில் ஆடும் ஆனந்தமாவாய், வேதாந்த வலையொலியில் மூழ்கிடுவாய், ஆகாயம் போலவே நனையாது நிற்பாய், எழுவாய், விழிப்பாய், உண்மையை அறிவாய், சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் இருப்பாய், உலகம் பொய் என்று அறிந்திடுவாய், உண்மை பிரம்மமே என்று தெளிந்திடுவாய், எங்கும் நிறைந்த இருப்பை, மங்காத சித்தை, பொங்கும் ஆனந்தத்தை, பரிபூரண தத்துவத்தை பகிர்ந்து கொள்ள ஆத்மானந்த லஹரி வலையொலியில் வருவது ஆதிசக்தி வரலக்ஷ்மி நிரஞ்சன். ஸ்ரீ குருப்யோ நமக. சகுண பிரம்ம வழிபாட்டிலிருந்து நிர்குண உபாசனைக்கு நம்மை அழைத்துச் செல்வதற்காக சனாதன தர்மத்தில் பல புராண கதைகள் அமைந்துள்ளன. இந்த புராண கதைகளில் பொதிந்து இருக்கும் வேதாந்த கருத்துக்களை, அத்வைத்த உண்மையை ஆராய்ந்து எடுத்துச் சொல்வது என்பது ஒரு கலை. அதை வேதாந்த ஆசிரியர்கள் பலர் கையாண்டுள்ளனர். இப்பொழுது நாம் தைப்பூச திருவிழாவில் பங்கேற்று கொண்டிருக்கிறோம். தைப்பூசம் என்றால் என்ன, முருகப்பெருமான் என்றால் என்ன, அந்த முருகப்பெருமான் பார்வதியிடமிருந்து வேல் வாங்கியதையே தைப்பூசத்தில் கொண்டாடுகிறார்கள். அப்படியெனில் வேல் என்றால் என்ன என்று பல கேள்விகள் நமக்கு வரும். இப்போது வேல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோன்னா அதில் 3 விஷயம் இருக்குது. என்ன 3 விஷயம்? ஆழம், அகலம், கூர்மை. அதாவது ஆழமாக சென்று அகலமாக உணர்ந்து அதே நேரத்தில் கூர்மையாக இருப்பதே அறிவு. அதனால் அறிவு அல்லது ஞானம் என்பதே வேல். வேல் என்றாலே முருகன். முருகன் ஞான ஸ்வரூபம். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஞான ஸ்வரூபமான முருகப்பெருமான் எப்படி நமது ஆணவத்தை, அகந்தையை அழிக்கிறார் என்பதே சூரசம்ஹார கதை. குழந்தையாய், குமாரனாய், குருவாய் இதயத்தை கவரும் அந்த முருகப்பெருமான் எல்லோர் உள்ளமும் கவர்ந்த கள்வன். சூரசம்ஹாரம் என்பது நமக்குள் இருக்கும் அந்த அசுரன். அந்த சூரன் என்கிறவன் வெளியில இல்லை, நமக்குள்ள அகங்காரமா, ஆணவமா, அந்த ஈகோவா இருக்கிறது தான் அந்த சூரன். அந்த சூரபத்மனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் அவதரிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவதரிக்கிறார் அப்படின்னா நமக்கு ஞான ஸ்வரூபத்தை அவர் உணர்த்துறார். அப்போ நமக்கு ஞானத்தை அவர் கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கதைன்னு பார்த்தோம்னா சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணை திறந்து 6 தீப்பொறிகள் மாதிரி உருவாக்குறார். அந்த 6 தீப்பொறிகளும், அதாவது அந்த லைட் அப்படிம்போமே, அந்த இன்னர் லைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 6 தீப்பொறிகளும் 6 தாமரைகளில் போய் உட்கார்றது அப்படின்னு கதை சொல்கிறது. இப்போ நம்ம உடனே தாமரை உடைய அர்த்தத்தை பார்க்கணும். தாமரைனா என்ன? அது சேற்றிலையும் இருக்குது, ஆனால் எதோடையும் ஒட்டாமல் இருக்குது. சேற்றில் முளைத்த செந்தாமரை இல்லையா, அந்த ஸ்லட்ஜெல்லாம் அதில் ஒட்டாமல் அப்படியே டிட்டாச்சாக இருக்குது. அதனால தான் அந்த தாமரைக்கு வேதாந்தத்துலேயும் இந்த ஸ்பிரிச்சுவல் இதுலேயும் ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. இப்போது அந்த தாமரை மலர்களில் இருக்கிற அந்த 6 குழந்தைகளை கார்த்திகை பெண்டிர் வளர்ப்பதாகவும், அந்த 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி கட்டி அணைக்கிறாளாம். அப்படியே அவள் ஒன்றாக்கி, அப்போ அந்த ஸ்கந்தம்னா ஒன்றாக்குதல்னு அர்த்தம். அப்போ அந்த ஸ்கந்தன் உருவாகிறான் அப்படின்னு கதை போகிறது.
இப்போது எல்லாத்தையும் சேர்த்து கட்டி அணைக்கிறாள் ஆறு அப்படின்னு நமக்கு உடனே வேதாந்தம் மூலமாக நம்ம யோசிக்கணும்னா பகவான் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வரும். பக அப்படிங்கிற சொல்லுக்கு 6 தன்மைகள் உள்ளன. என்ன அது? ஞானம், அதாவது அளவற்ற ஞானம், அதுக்கு எல்லையே இல்லாத ஞானம். சும்மா நமக்கு இப்போ ஒரு பாட்டனி ப்ரொஃபஸருக்கு ஒரு பாட்டனை பற்றி தெரியும், இல்லை மைக்ரோபயாலஜி ப்ரொஃபஸருக்கு எல்லா மைக்ரோ ஆர்கனிசத்தை பற்றி தெரியும், அந்த மாதிரி ஞானம் இல்லை. நம்ம பேசுறது அளவற்ற ஞானம், எல்லாத்த பற்றியும் எப்பொழுதுமே தெரிஞ்சுட்டு இருக்கிறது. சாமானிய ஞானம், விசேஷ ஞானம்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிற அந்த ஞானம். அளவற்ற ஐஸ்வர்யம், எல்லாத்தையும் ஆளும் தன்மை, அதனால தான் ஆண்டவன் அவன். அதுக்கப்புறம் அளவற்ற அழகு. அழகு அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் பியூட்டி மட்டும் இல்லை, இன்டர்னல் பியூட்டி. அதில் அந்த காமம், குரோதம், மதம், மாத்சரியம், மோகம், லோபம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் அழகு. அப்புறம் புகழ், அளவற்ற புகழ், அளவற்ற வீரியம், ஒரு ஒரு தைரியம் இருக்கணும் எந்த நேரத்துலேயும். அப்போ தானே அந்த அசுரனை அடக்க முடியும், பயப்படக்கூடாது, ஃபியர்லெஸ்னஸ். அடுத்தது வைராக்கியம், அப்போ டிசையர்லெஸ்னஸ், எல்லாத்துக்கும் ஒரு தீவிரமான வைராக்கியம் இருக்கணும். இந்த 6 தன்மைகளையும், ஞானம், ஐஸ்வர்யம், அழகு, புகழ், வீரியம், வைராக்கியம், 6 தன்மைகள் தான் அந்த 6 தீப்பொறிகள். அந்த 6த்தையும் ஒன்றாக்கி பார்வதி தேவி, பார்வதினா இங்கே உடனே மாயா சக்தி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிவபெருமான் பார்வதின்னு சொல்கிறது எல்லாமே அந்த பிரம்மம் மாயை, மாயை தானே உருவாக்குறது. அப்போ அந்த சகுண பிரம்மத்தை, அந்த ஸ்காந்த பெருமாளை, முருகப்பெருமானை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது மாயையினால் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுண்டு, அப்போ அந்த முருகப்பெருமான் என்ன பண்ணுறார்? ஆணவம் தலை தூக்கும் பொழுது அந்த சூரபத்மனை பார்த்த உடனே அவனை கொல்லணும்னு நினைக்கல, ஆனால் அவனை ஆட்கொள்ளணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அப்போ தன்னோட விஸ்வரூபத்தை காட்டுறார். இதெல்லாம் புராண கதை. விஸ்வரூபத்தை பார்த்த உடனே அந்த சூரபத்மன் அவனுடைய ஆணவம் கொஞ்சம் அடங்கி போய்டுறது. இப்போ நம்ம உடனே பகவத்கீதைக்கு போகணும். பகவத்கீதை 11வது அத்தியாயத்தில் என்ன ஆறுது? கிருஷ்ணன் விஸ்வரூபத்தை காட்டும் பொழுது அர்ஜுனன் அங்கே உணர்றான், ஆஹா என்னுடைய தோழன்னு நினச்சேன், தேரோட்டி ஆக்கினேன், ஆனால் அவன் ஆண்டவன் அப்படின்னு அந்த விஸ்வரூபம். அவன் உடனே என்ன பண்ணுறான்? பயப்படுறான், பயந்து அவரை நமஸ்காரம் பண்ணுறான். இங்கே சூரபத்மன் புரிஞ்சுக்கிறான், அவனோட ஆணவம் அவனுக்கு குறைஞ்சி போய்டுறது, ஆனால் அவனுக்கு தான் இன்னும் இருக்கணும்னு ஆசைப்படுறான். அப்போ அவன் கடலாக மாறிடுறான். கடலில் அப்படியே நான் இருக்கேன், இந்த உலகத்தில் இந்த பஞ்சபூதங்களில் ஒன்றா அப்படியே இருந்துட்டு இருக்கேங்கிறான். ஆனால் என்ன ஆறுது? நம்மளை மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு நாள் பகவான் ஏதோ நமக்கு ஒரு மிரக்கல் பண்ணும்போது அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிடுறோம். ஆனால் அடுத்த நாள் என்ன ஆறுது? அந்த கர்த்திருவமும் போக்திருத்துவமும் தானாக வந்துடுறது. என்னமோ நான் தான் பண்ணுற விஷயத்த அப்படின்னு நினச்சிக்கிறோம். அது என்ன? எதனால்? மாயையினால். மாயையினால் என்ன வருது? அந்த கர்ம பலன், அதுதான் நம்மளை எழுப்புறது. ஏன் காத்தால எழுந்துக்கிறோம் அப்படின்னு யோசிச்சா நமக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி கர்மா இருக்குது, அதை பண்ணுறதுக்காக தான் முழிக்கிறோம். அது மாயையினால் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாயைங்கிறது அவனுக்கு மறதியை உண்டு பண்ணிடுறது. முன்னாடி நாள் பார்த்த விஸ்வரூபம், நான் பண்ண சரணாகதி எல்லாத்தையும் மறந்துட்டும் திரும்ப அவனுக்கு ஆணவம் வந்துடுறது. இப்போ நம்ம திரும்ப லலிதா சகஸ்ரநாம கதைக்கு போனோம்னா, நவராத்திரி கதைக்கு, அங்கேயும் அதே மாதிரி தான் வரும். அந்த அந்த தேவி கொல்லும் பொழுது நம்ம ஆணவங்கிறது திரும்ப திரும்ப வரத அந்த கதையும் சொல்லும். தேவி மகாத்மியத்தில் என்ன வரும்? சும்ப நிஷும்பன்னு வரும். அந்த சும்பன்கிறது ஈகோ, நான் 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 நான், அந்த மீ மீ மீ. நிஷும்பன்கிறது அட்டாச்மெண்ட், மைண்ட் மைண்ட் மைண்ட், மீ அண்ட் மைண்ட், இதுதான் ஈகோ. இதுதான் திரும்பி வந்துடுறது ஆணவமாக. அதே மாதிரி இங்கே அந்த சூரபத்மனுக்கு மறதி அடுத்த நாள் திரும்ப அவனுக்கு ஆணவம் வந்துடுறது. அப்போ திரும்பி அவன் சண்டை போட வரான். இப்போ என்ன பண்ணுறான்? டிஸ்கைஸ் பண்ணிக்கிறதுக்கு அவன் ஒரு மரமாக ஆயிடுறான். மரமாக ஆகிட்டா அவரால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறான். ஆனால் முருகனுக்கு தான் எல்லாம் தெரியுமே, ஏன்னா அளவற்ற ஞானம் உண்டே.
அப்போ அவர் வந்து நீ மரமாக இருந்தேன்னா நான் வந்து பார்வதி கிட்டேருந்து வாங்கின வேலை விடுறேன், அந்த மரம் 2ஆக பிளக்கட்டும், அப்போ உன்னுடைய ஆணவம் அடங்கிடும் அப்படின்னு அந்த வேலை தூக்கி எறிகிறார். கதையில் வந்து அந்த மரம் வந்து 2ஆக பிளந்து ஒரு சேவலும், ஒரு பாதி சேவலும் இன்னொரு பாதி வந்து மயிலாகவும் வருது அப்படின்னு கதை. அப்போ சேவலை வந்து அவர் கொடியாக்கி தன்னோட சேவல் அந்த கொடியில் ஏற்றிடுறார். மயில் மேலே மயிலை தான் வந்து தன்னுடைய வாகனமாக எடுத்துட்டுடுறார் அப்படின்னு கதை முடியறது. இப்போ ஆட்கொண்டு விட்டார் அப்படின்னு. உடனே இப்போ நமக்கு வந்து என்ன தோணணும், வேலை எரிஞ்சு ஒரு மரம் வந்து பிளக்கப்படுறது அப்படின்னா எனக்கு தோன்றது வந்து நம்மளோட பகவத்கீதையில் 15வது அத்தியாயம். அங்கே என்ன வருது, அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா, அந்த ஒரு எதுலேயுமே நான் அட்டாச்மெண்ட் இல்லைங்கிற அந்த ஆயுதத்தால் நீ திருடமான சித்தத்தோட அந்த மரத்தை, அந்த அறியாமைங்கிற மரத்தை வேரோட நீ அழிக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம நினச்சிக்கணும். எப்படி நம்மளால் அது முடியும்? முருகப்பெருமானுடைய துணையோடு, அதாவது ஈஸ்வர கிருப்பையோடு. ஈஸ்வரனுடைய கிருப்பை வேணும், ஆனால் அதுக்கு முன்னாடி வேண்டியது ஆத்ம கிருப்பை. எனக்கு இது வேணும்னு நான் நினச்சாதான் ஈஸ்வரன் எனக்கு அதை கொடுப்பார். அதனால் போய் கேட்கறதுல, ஒரு ப்ரேயர் பண்ணுறதுல தப்பே இல்லை. நம்ம போய் யாசிக்கணும். என்ன யாசிக்கணும்? இந்த பிறவி கடனிலிருந்து நான் மீள வேண்டும், இந்த சம்சார சக்கரத்திலிருந்து நான் மீள வேண்டும், அதற்கு நீ எனக்கு வழி அமைப்பாய் அப்படின்னு கேட்கணும். அப்போது அந்த ஆத்ம கிருப்பையினால் சாஸ்திரங்களெல்லாம் கேட்க முடியும், ஸ்ரவணம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சந்தேகங்களெல்லாம் தெளியறதுக்கு மனனம் பண்ண முடியும். அப்புறம் தியானத்தில் ஞானம் உறுதியாக ஆக ஆக இந்த சம்சாரத்திலிருந்து நாம் விடுதலையை பெற முடியும். இதுவே மனித பிறவியின் நோக்கம். அப்போது இந்த ஆன்மீக பாதையில் நாம் போகும் பொழுது தீய எண்ணங்கள், அதாவது காம, குரோத, மோக, லோப, மத, மாத்சரிய எல்லாம் நம்மளை விட்டு நீங்கி நல்ல எண்ணங்கள் பெருக 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 நம்மளோட சத்துவ குணம் அதிகமாக அதிகமாக ரஜோகுணமும் தமோகுணமும் குறைய குறைய சத்துவகுணம் பெருக பெருக அந்த சத்துவ குணத்தில் அந்த நிர்குணத்தை நம்மளால் பார்க்க முடியும், நம்மளால் உணர முடியும். எப்பஷ்யதி சபஷ்யதி, நம்மளால் அதை பார்க்க முடியுங்கும் போது நம்மளால் உணர முடியும். அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் சொன்னேன்னா, இந்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு என்னுடைய ஒரு தோழியின் மூலமாக எனக்கு வந்து இந்த தைப்பூச பாத யாத்திரை செய்வதற்கான வாய்ப்பு கிடைச்சிது. நீங்கள் கலிஃபோர்னியா வந்து ஒரு வருஷத்தில் ஒரு கோவிலுக்கு கூட போகலை. கடவுள் என்பவர் எல்லாம் கடந்து உள்ளிருக்கிறார், நான் நிர்குண உபாசனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை கடத்திட்டேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, நான் இந்த சனி ஞாயிறு அட்லாண்டாவில் இருக்க வேண்டியதாக இருந்தது, ஒரு வேதாந்த ரிட்ரீட்டுக்கு போகிறதா இருந்தது. ஆனால் பனிமழை, எங்கே பார்த்தாலும் வின்டர் ஸ்டாம், அட்லாண்டாவில் ஸ்னோ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பயணம் ரத்து செய்யப்பட்டது. அப்போ நம்ம என்ன ஆகுது, சரணாகதி. நாம் என்னமோ ஒன்று நினைக்கிறோம், ஆனால் பகவான் வேற நினைக்கிறார். சரி, என்னதான் நடக்கிறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம்னா அது தானாக நம்மளை கூட்டின்னு போகிறது. உடனே அடுத்த ஃபோன் கால், என்னோடய மருத்துவக் கல்லூரியில் படித்த தோழி வந்து இந்த மாதிரி பாத யாத்திரை நடக்கிறது, நான் அதுக்கு 2 டிக்கெட் எடுத்துட்டேன், இப்போ 2வது டிக்கெட் இருக்குது, நீ வரையான்னு கேட்குறா. சரி, அப்போ முருகனே என்னை கூப்பிடுறார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். அப்போ அதை பற்றி நான் ஒரு பிளாக் போஸ்ட் மாதிரியும் எழுதினேன், அதையும் சேர்த்து உங்களுக்கு பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாட்காஸ்டோடைய எண்ணம். அந்த பாத யாத்திரை வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, சான் ரமோன்னு ஒரு இடம் இருக்குது கலிஃபோர்னியாவில். அந்த இடத்துலேருந்து ஒரு அடையாள சீட்டு வாங்கி நாங்கள் கையில் ரிஸ்ட் பேண்டை கட்டிண்டு 21 மைல், அதாவது 33 கிலோமீட்டர் நடக்கணும், 33.7 கிலோமீட்டர் நடக்கணும். அது வந்து நடந்தால் நம்ம வந்து கான்கார்ட் முருகன் கோவிலுக்கு நம்மளை அது கூட்டின்னு போயிடும். அந்த ட்ரெயில், அதுக்கு தான் நாங்கள் போனோம். முன் வைத்த கால் பின் வைக்காமல் தைப்பூச பாத யாத்திரை ஜனவரி 24, 2026 அன்று காலை 7:30 மணி அளவில் சான் ரமோன் என்ற இடத்திலிருந்து தொடங்கியது. கையில் கட்டிய அடையாள வளையலுடன் முதுகுப்பை முருகா முருகா என்று சிணுங்க ஆயிரக்கணக்கில் இந்திய மக்கள் வரிசையாக நடக்கத் தொடங்கினார்கள்.
குதூகலத்துடன் நானும் என் தோழியும் நடக்கத் துவங்கினோம். காத்திருந்து காத்திருந்து பார்த்த முருகப்பெருமான் திட்டமிட்டு என்னை இந்த பாத யாத்திரைக்கு அழைப்பதாகவே எனக்கு தோன்றியது. மதுர தமிழ் ஓசையுடன் சுந்தர தெலுங்கும் கேட்டபடி நடந்தோம். இதற்காகவே ஏற்படுத்தியது போல ஒரு ட்ரெயில், அதற்கு அயர்ன் ஹார்ஸ் என்று பெயர் அழைக்கிறார்கள். ஆனால் நான் என்ன பெயர் கொடுத்தேன் தெரியுமா? ஐயன் முருகன் பாதை என்றே பெயர் கொடுத்தேன். அதில் வழிநெடுக மரங்கள், பாதை நீடித்தபடி இருக்க ஒரு சிலர் ஓட, பலர் வேகமாக நடக்க, ஒரு சிலர் வெறும் காலுடன் வேட்டியை கட்டியபடி நடக்க, மகளிர் பலர் புடவையில் வேக நடை போட உற்சாகம் தலை தூக்கியது. காலை உணவும் சிற்றுண்டியும், பகல் உணவும் தண்ணீர் பந்தலும் நீர் மோரும் சுக்கு காப்பியும் தேநீரும் என்று பக்தர்களை வழிநெடுக தன்னார்வ தொண்டர்கள் கவனித்தார்கள். தன்னார்வ தொண்டர்கள் வடிவிலும் பாத யாத்திரை செய்யும் சக பக்தர்கள் வடிவிலும் முருகனே தெரிந்தான். எங்கும் முருகன் தெரிய அந்த பச்சை மயில் வாகனனை எங்கும் காண முடிந்தது. சுமார் 17 மைல்கள் நடந்த பின் உடல் வாட்டம் கொண்டது. மேலும் எப்படி நடக்கப் போகிறோம் என்று ஐயம் வந்தது. வழியில் பலர் தனது கைபேசியில் பாட்டு பாட ஆரம்பித்தார்கள். கைபேசியில் என்ன பாடல்? சூலமங்கலம் சகோதரிகள் கந்த சஷ்டி கவசத்தை பாடினார்கள். வருக வருக வேலவா வருக என்று சீக்கிரம் வருமாறு வேலவனை அவர்கள் அழைத்தார்கள். ஆனால் 18.4 மைல்கள் வாக்கில் எனது கைபேசி தன் உயிரை இழந்தது. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஏற்படுத்திய அந்த கிரியேஷன் 18 மைலில் உயிரிழந்துருது. ஆனால் அந்த பகவான் ஏற்படுத்திய இந்த கிரியேஷன் தொடர்ந்து நடந்தது. எந்த ஒரு தொடர்பும் இன்றி நான் இன்னாரின் மனைவி, இன்னாரின் தாய், எப்படி எந்த ஒரு தொடர்பும் இன்றி, தொலைபேசியும் இன்றி, எல்லாத்தையும் மறந்து அந்த ஓங்கார வடிவமே உண்மை என்று எண்ணி என் பயணம் தொடர்ந்தது. இன்னும் அரை மணியில் கான்காட் முருகன் கோவில் என்று அறிவிப்பு அட்டையை பார்த்த பொழுது புத்துணர்வு வந்தது. நீல வானத்தில் பளீர் என்று சூரியன் தகதகக்க தங்க கோபுரம் ஜொலித்தது. சொல்லேது பொருளேது சுந்தர குமரா, வேலோடு மயிலோடு நின்றிடும் அழகா, அறிவாகி அனைத்தான ஆனந்த வடிவா, ஆங்கார அகத்தினை அழிக்கும் வேலவா என்று பாடலும் மனதுக்குள் வந்தது. சுந்தர முருகனை தரிசித்த பின் கால்கள் 2 இருப்பதே இந்த கான்காட் முருகன் கோவில் பாத யாத்திரை செய்வதற்குத்தான் என்று தோன்றியது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கான்காட் கந்தனுக்கு அரோகரா. இத்துடன் இந்த பதிவை நான் முடித்துக்கொள்ளப் போகிறேன். எதற்கு இந்த பதிவு என்றால், சகுண பிரம்மத்தையும் வழிபட்டு கொண்டே பக்தியை வளர்த்து கொண்டே ஞான மார்க்கத்தில் இருக்க முடியும் என்று எல்லோருக்கும் உணர்த்துவதற்காகத்தான் இந்த பதிவு. பக்தியும் ஞானமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. ஏன்னா வேதாந்த பாதையில் போக ஆரம்பித்த உடனே பக்தி தேவையில்லையோ அப்படின்னு சில பேர் எண்ணுவது உண்டு. சில பேர் அது ரொம்ப வரட்டு வைராக்கியமாக இருக்குது அப்படின்னு அந்த ஞான மார்க்கத்தை விளக்குவது உண்டு. பக்தியில் எனக்கு ஒரு குதூகலம் இருக்குது, ஒரு உற்சாகம் இருக்குதுன்னு பக்தியை மட்டும் பிடிச்சிக்க முடியும். ஆனால் நாம் என்ன பண்ணணும்? பக்தியையும் பிடிச்சிண்டு பக்தியோட ஞான மார்க்கத்தில் செல்லணும். ஏன்னா அதை தான் கிருஷ்ணர் திரும்ப சொல்கிறார். ஞானி பக்திங்கிறது 4 பக்தர்களை பற்றி சொல்லும் பொழுது, அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு சொல்லும் பொழுது ஞானின்னு 4வது பக்தனை சொல்லி அந்த ஞானி பக்தனே எனக்கு உகந்தவன்னு சொல்கிறார் அவர்.
அதனால் பக்தியோடு ஞானமும் கலந்து நம்ம இந்த பாதையில் எடுத்து சென்று அந்த உண்மையை நமக்கு புரிய வைக்கும் என்று சொல்லி நான் இந்த பதிவை முடித்து கொள்கிறேன். ஐயனே எனதுள்ளே நின்ற அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் தத்சத்.